இந்த வீடியோ ஃபுல்லாகவே நாங்கள் தமிழில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கீம்ஸோட இங்கிலீஷ் வெர்ஷன் சீக்கிரமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். இதில் தமிழ் நோட்ஸ் ப்ளஸ் தமிழ் கண்டென்ட்டோட எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீக்கிரமே அப்டேட் வந்துடும். இன்றைக்கி நம்ம சமீபத்திய தமிழ்நாடு அரசு திட்டம் தான் பார்க்க போகிறோம். 2024 கேட்கப்படுற எல்லா தேர்வுகள்லையும் இந்த கொஷினை நம்ம ரொம்ப கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் இது. ஃபர்ஸ்ட் ஒன், மிஷன் இயற்கை திட்டம். இது நவம்பர் 28, 2022 தமிழ்நாடு கல்வித்துறையால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதோட முக்கிய நோக்கம் அரசு பள்ளிகள், வீடுகள், அப்புறம் சமூகங்கள்ல இருக்க மக்களோட சுற்றுச்சூழலுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும், அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த திட்டத்தின் மூலமா நம்ம காய்கறி தோட்டங்கள், மழைநீர் சேகரிப்பு, நெகிழி ஒழிப்பு இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு நமக்கு கற்றுத்தராங்க. அது மூலியமா நம்ம சுற்றுச்சூழலை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கோம். இதோட பயனாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தா 6029 அரசு பள்ளிகள். இந்த அரசு பள்ளிகள்ல இருந்து சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அங்க இருக்க மாணவர்களுக்கு பயிற்சி தராங்க. இறுதியில அவங்களுக்கு விருதும் தராங்க. கடைசியா தேர்ந்தெடுக்கப்பட்டதுல சிறந்த 5 பள்ளிகள்ல 25 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சான்றிதழ் வழங்குறாங்க. 2வது திட்டம் கலைஞர் பெண்கள் உரிமை திட்டம். இது செப்டம்பர் 15, 2023 கொண்டு வரப்பட்டது. செப்டம்பர் 15 அப்படிங்கிறது CN அண்ணாதுரையோட பிறந்த நாள். அதை நினைவு கூறுற வகையில தான் இந்த திட்டத்தை செப்டம்பர் 15ஆம் தேதி கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் பெண்களுக்கு நிதி உதவி மற்றும் அதிகாரம் வழங்குறது. ஒரு குடும்ப தலைவியா இருக்க பெண்களுக்கு நிதி உதவி வழங்குறது மூலம் அந்த குடும்பம் சிறந்த மேம்பாடு அடையுங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்கு. இதுல பாலின சமத்துவத்தையும் பாக்குறாங்க. ஆண் பெண் சமம் அப்படிங்கிற சமத்துவத்தையும் ரொம்ப முக்கியமான நோக்கமா இவங்க எடுத்திருக்காங்க. பயனாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தா அங்கீகரிக்கப்பட்ட பெண்கள், குடும்ப தலைவரா அங்கீகரிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பெண்கள் பயனாளியா இருக்காங்க. முதல் நிலையில இவங்க இருந்தா 2வது நிலையில யார் இருக்காங்கன்னா திருமணம் ஆகாத பெண்கள், விதவைகள், திருநங்கைகள் இவங்கெல்லாம் 2ஆம் நிலையில இருக்காங்க. ஸோ பயனாளிகளை மொத்தமா 2 நிலையா பிரிச்சிருக்காங்க. முதல் நிலையில அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட பெண்கள், 2ஆம் நிலையில திருமணமாகா பெண்கள், விதவைகள் இருக்காங்க. இதுல நம்ம பயன் பெறணும்னா நமக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தா 21 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்தை விட கம்மியா இருக்கணும். மின்சாரம் 3600 யூனிட்டை விட கம்மியா இருக்கணும் வருடத்திற்கு. அடுத்த திட்டம் பசுமை தமிழ்நாடு திட்டம். இது நவம்பர் 22, 2002 செங்கல்பட்டுல இருக்க வண்டலூர்ல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் தமிழகத்தின் காடு மற்றும் மரங்களோட நிலப்பரப்பை அதிகம் பண்ணணும். எவ்வளவு அதிகம் பண்ணணும்னு பார்த்தா 33%. காடுகளோட நிலப்பரப்பை அதிகம் படுத்துறது மூலியமா நம்ம சுற்றுச்சூழல் மாசடையாம பாத்துக்கலாம். காலநிலை மாற்றத்தால ஏற்படுற நிறைய சவால்களை ரொம்ப எளிமையா நம்மளால சமாளிக்க முடியும். ஸோ சுற்றுச்சூழலை சீரமைக்கிறத இவங்க கவனமா பார்த்துட்டு வரதா இவங்களோட முக்கியமான நோக்கமா இருக்கு. இந்த திட்டம் எந்த துறைக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தா சுற்றுச்சூழல், பருவநிலை மற்றும் வனத்துறையால இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல பயனாளியா யார் இருப்பாங்கன்னா மரம் வளர்க்க ஆர்வமுள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சமூகத்துல மரம் வளர்க்கறது பிடிக்கும் அப்படின்னு எடுத்து பண்றவங்கள பயனாளிகளா இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு நிறைய ஊக்கங்களும் வழங்கிட்டு வராங்க. உள்ளூர் சமூகங்கள் இதுல ரொம்ப பயனாளியா இருக்காங்க. காற்றின் தரம், நீர்வளம், மண்வளம், இந்த பருவநிலை தாக்கம் இது எல்லாம் குறையும் போது இது ஒட்டுமொத்த மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த உள்ளூர் சமூகங்கள் அப்படின்னு சொல்லும் போது பழங்குடியினர், விவசாயிகள், கிராமப்புற மக்கள் நிறைய மரங்கள் மூலியமா அதிகமாவே பயனடைகிறாங்க. முக்கிய அம்சங்கள் மரம் நடுதல். 28 மில்லியன் அளவுக்கு மரக்கன்றுகள் நடணுங்கிறத முக்கிய அம்சமா வச்சிருக்கு. என்னெல்லாம் மரங்கள் இதுல இருக்கு, அது எப்படி பொருளாதாரத்துக்கு வலுவூட்டுது அப்படின்னு பார்த்தா சந்தனம், செம்பருத்தி, தேக்கு இந்த மாதிரி உயர் மதிப்புள்ள மரங்கள் விவசாயிகள் வளர்க்கணும் அப்படின்னு விவசாயிகளை ஊக்கப்படுத்துறது மூலியமா அவங்களோட வருமான வாய்ப்பு அதிகரிக்குது. இதை யாரெல்லாம் செயல்படுத்துறாங்க, இந்த திட்டத்தை யாரெல்லாம் செயல்படுத்துறாங்கன்னு பார்த்தா கூட்டாண்மை. இந்த கூட்டாண்மை அப்படிங்கிறது நிதி திரட்டலுக்கு அவங்களுக்கு சிரமமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டு போகலாம். அங்கீகாரம். இந்த அங்கீகாரம் யாருக்கெல்லாம் வழங்குவாங்கன்னு பார்த்தா தனிநபர்கள் மற்றும் விவசாயிகள். தனிநபர்கள், விவசாயிகள் தனிப்பட்டு அவங்க மரம் நடுறது மூலியமா அது மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ரொம்ப அதிக அளவுல பயனுள்ளதா இருக்கிறதுனால நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வெகுமதி கொடுத்து அங்கீகரிக்கிறது மூலியமா இந்த திட்டம் ரொம்ப சிறப்பா செயல்படுது. அடுத்த திட்டம் போயிடலாம். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். இது பிப்ரவரி 19, 2024 அன்னைக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம். இத்திட்டத்தோட முக்கிய நோக்கம் ஏறக்குறைய 5 லட்சம்
மிகவும் ஏழ்மையான குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கிறது. இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு 27,922 கோடி ரூபாய் செலவிட்டிருக்காங்க. இதோட இலக்கு குழுக்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஆதரவற்ற தனிநபர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் தான் இலக்கு. இவங்களை அவங்களோட ஏழ்மையான நிலையிலிருந்து மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடோட முக்கிய நோக்கம். இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்தா, இந்த ஆதரவற்ற குழந்தைகள், தனிநபர், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு நிதி உதவி வழங்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறாங்க. இன்னைக்கு வீடியோவோட கடைசி ஸ்கீம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இந்த திட்டம் செப்டம்பர் 15, 2022 மதுரையில கொண்டு வரப்பட்ட திட்டம். இதோட முக்கிய நோக்கம் தொடக்கப்பள்ளியில பயின்று வரும் 1லிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் அவங்களுக்கு ரொம்ப சத்தான காலை உணவு வழங்கணும் அப்படிங்கறதுதான் திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்கு. இது எந்த துறைக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தா, சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் மேம்பாட்டு துறைக்கு கீழே இத்திட்டம் இயங்கிட்டு வருது. இதோட முக்கியமான அம்சம் ஊட்டச்சத்து மிகுந்த காலை உணவு மாணவர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தான். இது மூலியமா அவங்களோட உடல் ஆரோக்கியம் நன்மை பெறும். இத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 15, 2023 அன்னைக்கு. இந்த விரிவாக்கம் எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட மாணவர்களோட எண்ணிக்கை அதிகம் ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்படி விரிவாக்கம் பண்ணதுனால தமிழ்நாடு அரசால எவ்வளோ பேர் பயனாளிகளா இருந்திருக்காங்கன்னா, 31,000 அரசு பள்ளிகள் பயின்று வந்த 1.7 மில்லியன் மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட பார்ட் 2 வீடியோ நாங்கள் சீக்கிரமே போஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே தமிழில் இருக்குன்னு வெரி பண்ணாதீங்க. இதோட இங்கிலீஷ் வேர்ஷன், இந்த ஸ்கீம்ஸ், இந்த 5 ஸ்கீம்ஸுமே ஃபுல்லாக இங்கிலீஷ் நோட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் சீக்கிரமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக அப்கமிங் காம்படிஷன் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎஸ்ல மிஸ்டேக் பண்ணாமல் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.